Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போறது சக்கரை பொங்கலுக்கு நான் வந்து இந்த கப்ல ஒரு கப் எடுத்துக்கிறேன். இது கூட 1/4 கப் தான் வந்து பாசிப்பருப்பு எடுக்கணும். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். இதனுடைய பச்சை வாசம் போயிடுச்சுன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதாவது சக்கரை பொங்கல். அதுக்காக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசம் வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூடே போதும், நல்லா வறுபட்டுரும். சக்கரை பொங்கல் வந்து நல்லா சுவையாக இருக்கணும்னா இந்த மாதிரி பாசிப்பருப்பு மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது கூடயே நம்ம பச்சரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதே தண்ணியை வந்து நம்ம வச்சுக்கலாம். நல்லா இதுவும் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம சோக் பண்ணி வச்சுக்கலாம். சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதாவது காய்ச்சாத பால் எடுத்துக்கணும். அதே மாதிரி மிளகு பொங்கலுக்கும் நம்ம காய்ச்சாத பால் தான் எடுத்துருக்குறோம். இந்த பாலை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறோம். இது கூட நிறக்க நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அளவுன்னு கிடையாது, நம்ம தேவைப்படுற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசி தண்ணி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கழிஞ்சது ஒரு டைம் தான் கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிறோம். இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணால் தான் அதாவது என்ன பொங்கி வரும். இது வந்து நல்லா பருப்பு வேக வச்ச தண்ணி, இது நல்லா ஊறிடுச்சு. நம்ம வந்து பொங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முழுமையாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை எடுத்துக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இது சக்கரை பொங்கலுக்கு ரெடி ஆயிடுச்சு. அரிசி நம்ம ஃபுல்லாகவே போட்டுட்டோம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம். நல்லா வேகணும். பார்த்திங்கன்னா பொங்கி வராது. ஏன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சுக்கோங்க, அதாவது மரக்கரண்டி அல்லது எதுனாலும் ஓகே. வச்சிட்டிங்கன்னா மேலே வராது. சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. இடையில வந்து என்னென்னா நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பார்த்திங்கன்னா நம்ம அரிசி 200க்கு நிறையா வந்து ஆக்சுவலாக வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றுனீங்கனாலும் குபுன்னு வர ஆரம்பிக்கும். நம்ம இது நல்லா வெந்ததுக்கப்புறம் வெல்லம் போட்டுக்கலாம், ஏலக்காய் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காயை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கூட ஆட் பண்ணிக்கோங்க, சீடு மட்டும் இல்லை, அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். சக்கரை பொங்கல் அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. நம்ம 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். இன்னொரு கப் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் வந்து ஜாஸ்தி தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 2.5 கப் அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் நல்லா தெரியும். வெல்லம் போட்டோன்னே எப்போவுமே என்னென்னா கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் டைம் ஆக நல்லா இறுக ஆரம்பிச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு வந்து என்னென்னா நம்ம கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா இந்த படையலுக்கு வந்து பச்சை கற்பூரம் விருப்பப்பட்டவங்க ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா சுவையை வந்து கூட்டி கொடுக்கும். இது நல்லா வந்து பொடி பண்ணி தான் நம்ம போடணும். இல்லைன்னா வந்து என்னென்னா ஒரு இடத்துல நினச்சின்னா ரொம்ப கசப்படிச்சிடும். அதாவது டோட்டல் அந்த டேஸ்ட்டையே மாற்றிடும். அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி கூடையும் நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா இறுகிடும். இது வந்து கரெக்டான இது. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சக்கரை பொங்கலுக்கு தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம முந்திரி போட்டுக்கலாம். ஒரு 20 முந்திரி எடுத்துருக்குறோம். 20 முந்திரி போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும். அவ்வளோதான். இப்போ அப்படியே கொட்டிடலாம். சர்க்கரை பொங்கல் ரெடி. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.